Good morning students, welcome to 11th standard economics 5th lesson. Okay, so last class நம்ம என்னமா டிஸ்கஸ் பண்ணோம், market structure and pricing. Okay, so what do you mean by market? Marketனா என்னன்னு பார்த்தோம், அதோட important characteristics என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா what do you mean by different types of market? Okay, classification of market on the basis of area, on the basis of time, on the basis of quantity of commodity. Okay, so that and all we discussed in last class. Okay, அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா on the basis of competition it should be classified into perfect competition, imperfect competition பார்த்தோம். அதில் equilibrium condition பார்த்தோம், total curve approach ஒன்று, marginal curve approach ஒன்று. ஓகேவா, அந்த marginal curveல price வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப we can use the equilibrium point MC equal to MR அப்படின்னு பார்த்தோம். அதே வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிறப்ப எம்சி கவ் கட்ஸ் த எம்ஆர் கவ் ஃப்ரம் பிலோ, அந்த டூ கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம். சரியா, அதை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவாமா, டுடேஸ் கிளாஸ் we are going to discuss about the concept of perfect competition forms equilibrium in the short run. Okay, so ஃபர்ம்ஸ் வந்து அண்டர் த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஷார்ட் ரனில் எப்படி ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை ரீச் பண்ணுவாங்க, ஹவு தே கேன் கெட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஈக்குலிபிரியம்னா என்னடா, மேக்ஸிமம் ப்ராஃபிட். இந்த பாயிண்டில் ஷார்ட் பீரியடில் பர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கு ஈக்குலிபிரியம் பாயிண்ட் கிடைக்கும், தட் மீன்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்டில் என்னடா பார்க்க போகிறோம், இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோ. பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஷார்ட் ரனில் எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு they can get the maximum profit. That maximum profit point is described as the equilibrium point. Okay, அதை through diagram மூலமாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பாரு, in the short run at least a few factors of production are fixed. The firms under the perfect competition take the price from the industry and start adjusting the quantity produced. So for example, QD equal to 100 minus PP 5P and QS equal to 5P. ஓகே, அப்போ ஈக்குலிபிரியம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டிமாண்ட், QD அப்படிங்கிறது என்னடா குவான்டிட்டி டிமாண்ட், QS அப்படிங்கிறது குவான்டிட்டி சப்ளை. அப்போ குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளோ 100, அதெல்லாம் ஒரு அசம்ஷன் வேல்யூ. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் ரன்னோட ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஷார்ட் ரன்னில் எப்படி இருக்கும், ஃபியூ ஃபேக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் எல்லா ஃபேக்டருமே ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு சில ஃபேக்டர்ஸ் மட்டும் எப்படி இருக்கும், ஈக்குலிபிரியம், தட் மீன்ஸ் வேரியபிள் ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா, அப்போ இப்போ நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் வந்து 10ன்னு எடுத்திருக்கோம், ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி எவ்வளோன்னு எடுத்திருக்கோண்டா 10 அப்படின்னு எடுத்திருக்கோம். சரியா, அதை வச்சு தே கேன் அட்ஜஸ்டட் த குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடியூஸ்ட். ஓகே, குவான்டிட்டி டிமாண்டடும் குவான்டிட்டி சப்ளையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் குவான்டிட்டி டிமாண்டோட வேல்யூ 100 minus 5P. ஓகே, குவான்டிட்டி சப்ளையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5P. ஓகேவா, அப்போ ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்னால் என்ன சொல்லுவோம், குவான்டிட்டி டிமாண்டும் குவான்டிட்டி சப்ளையும் ஈக்குவலாக இருக்கிற பாயிண்ட் we described as the equilibrium point. அப்போ அந்த ஈக்குவேஷனை எப்படிடா எழுதலாம், therefore the 100 minus 5P equal to 5P. 100 minus 5P அப்படிங்கிறது குவான்டிட்டி டிமாண்ட், 5P அப்படிங்கிறது குவான்டிட்டி சப்ளை. இப்போ இதை வந்து நம்ம சம்மா போடலாமா. இப்போ பாரு, 100 equal to 10P. ஓகே, 100 equal to 10P. ஓகேவா, இதில் 100/10 equal to P. இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் போடுவோம்லடா, P தனியாக எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது கீழே வரப்போ என்னவா மாறிடும், டிவைடடாக ஆகணும். அப்போ ப்ரைஸ் எவ்வளோ 10, ப்ரைஸ் எவ்வளோடா 10. இதை தான் அந்த சம்லேயே சொல்லியிருக்கான். சரியா, இப்போ குவான்டிட்டி டிமாண்டோட இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா. குவான்டிட்டி டிமாண்ட் என்னன்னு பார்த்தோம், 100 minus 5P அப்படின்னு பார்த்தோம். குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளோடா 100 minus 5P. அப்போ 100 minus 5, Pயோட ப்ரைஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா 10. அப்போ 100 minus 50 equal to 50. அப்போ குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளோடா 50. அடுத்தது குவான்டிட்டி சப்ளை பாரு, குவான்டிட்டி சப்ளை எவ்வளோன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், QS equal to QS equal to 5P. அப்போ 5 into 10, Pயோட வேல்யூ எவ்வளோட 10. அப்போ 5 into 10 equal to 50. ஓகே, அப்போ இந்த இடத்துல குவான்டிட்டி டிமாண்டடும் குவான்டிட்டி சப்ளையும் எப்படி இருக்குது, 50 equal to 50. அது கிளியர் தாங்க. அப்போ QD அப்படிங்கிறது டிமாண்டு, P அப்படிங்கிறது ப்ரைஸு, QS அப்படிங்கிறது சப்ளை. அது கிளியர் தாங்க. இது எப்படி வந்ததுன்னு புரியுதா. ஓகே, இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேனலாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா
குவான்டிட்டி டிமாண்டடும் குவான்டிட்டி சப்ளையும் ஈக்குவலாக இருக்கிறது. ஓகே, இது வந்து இண்டஸ்ட்ரி நார்மல் ப்ராஃபிட். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மல் ப்ராஃபிட். அப்நார்மல் ப்ராஃபிட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் ரெவன்யூ மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட். ஓகேவா, இது அப்நார்மல் ப்ராஃபிட், இது வந்து லாஸ். ஓகே, அப்போ ஷார்ட் ரனில் price determination, okay, price and output determination they can explain it 3 panel. okay, அதில் ஒன்று வந்து normal profit, another normal profit என்னடா total revenue minus total cost. okay, another one பார்த்தீங்கன்னா abnormal profit. abnormal profit அப்படிங்கிறது average revenue minus average cost. இன்னொன்று பார்த்தீங்கன்னா loss. okay, இந்த மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ இதை நல்லா பாரு. ஓகேவா, பாரு the first panel பாரு, the demand equilibrium. The equilibrium of an industry is explained in the first panel. The demand and supply forces of all the firms interact and the price is fixed by 10. okay, இந்த இடத்துல ப்ரைஸ் எவ்வளோட அசியூம் பண்ணியிருக்கோம், 10 rupees அப்படின்னு வச்சுருக்கோம். இதை வச்சு டிமாண்டும் சப்ளையும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். சரியா, அப்போ the equilibrium level பாரு, the equilibrium of an industry is obtained by 50 units of output. இந்த இடத்துல 500ன்னு இருக்குது இல்லைடா, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இது 50. ஓகேவா, அப்போ இந்த 10 rupees ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதில் குவான்டிட்டி டிமாண்டடும் குவான்டிட்டி சப்ளையும் ஈக்குவலாக இருக்கிற அந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 50 units கிடைக்கும். சரியா, அப்போ அந்த 50 units அவுட்புட் 10 rupees ப்ரைஸ், இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னடா கிடைக்கும், நார்மல் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அப்போ இந்த இ அப்படிங்கிறது என்ன, டிமாண்டும் சப்ளையும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு டிமாண்ட் என்னன்னு சொல்லுவோம், ஈக்லிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது பாரு செகண்ட் பேனல் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மல் ப்ராஃபிட். இதில் பாரு, it is in this diagram AC curve is lower than the price level. okay, so ப்ரைஸை விட ஆவரேஜ் காஸ்ட்டு பாரு கீழே வந்திருக்கு. ஓகேவா, ப்ரைஸை விட ஆவரேஜ் காஸ்ட் இந்த இடத்துல எப்படி இருக்குது, லோவராக இருக்குது. ஓகே, ஸோ the equilibrium condition is achieved under MC equal to MR. அப்போ இந்த பாயிண்டில் எம்சியோ இந்த இடத்துல எழுதிக்கோங்கடா, அந்த எல் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குதுல்ல, அதுதான் எம்சி ஈக்குவல் டு எம்ஆர் பாயிண்ட்டு, சாரி எம்ஆர் ஈக்குவல் டு ஏஆர் பாயிண்ட். ஓகேவா, ஸோ அந்த பாயிண்டில் தான் எம்சியும் எம்ஆர்கவும் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா, அந்த பாயிண்டில் தான் என்னது, எம்சியும் எம்ஆர்கவும். இந்த இடத்துல எழுதிக்கோங்கடா, எல் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் ஏஆர் ஈக்குவல் டு எம்ஆர். ஓகேவா, ஸோ இதோட இது ஈக்லிபிரியம் குவான்டிட்டி இஸ் சோல்டு 50 units. எவ்வளோ யூனிட்டு, 50 units வந்து குவான்டிட்டி. த ஈக்லிபிரியம் prevailing price is 10, it experiences the supernormal profit. அப்போ சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன சொன்னேன், ஆவரேஜ் ரெவன்யூ மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட்டு சொன்னேன்னா, இந்த இடத்துல ஆவரேஜ் காஸ்ட்டு பாரு 8. ஓகே, இந்த இடத்துல பாரு, இந்த ஆவரேஜ் ரெவன்யூ வந்து நமக்கு 10 rupees, ஆவரேஜ் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 rupees. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு, இந்த 2 rupees அப்படிங்கிறது ப்ராஃபிட். ஓகே, இந்த 2 அப்படிங்கிறது என்னடா ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ இப்போ ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது 50 into 10. ஓகே, டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது என்னடா 50 into 10 500. டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 58 to 8 400. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் அப்நார்மல் ப்ராஃபிட் எவ்வளோ 400. அது கிளியர் தாங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனி. இந்த டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸு ரெவன்யூ காஸ்ட் எடுத்திருக்கோம். சரியா, இதில் இந்த எல்ங்கிற பாயிண்ட்டு தான் ஏஆர்எம்ஆர், ஏன்னா ஏஆரும் எம்ஆர் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து ஆவரேஜ் ரெவன்யூ மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட்டு. ஆவரேஜ் ரெவன்யூ எவ்வளோ, 10 rupees ப்ரைஸு, 50 units வந்து அவுட்புட். அப்போ 10 into 50 500. ஆவரேஜ் காஸ்ட்டு என்னது, 8 rupees ப்ரைஸு, 50 units வந்து அவுட்புட். அப்போ 8 into 50 400. அப்போ சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், ஏஆர் மைனஸ் ஏசி. அப்போ ஆவரேஜ் ரெவன்யூ 500, ஆவரேஜ் காஸ்ட்டு 400, ப்ராஃபிட் ஈக்குவல் டு 100. ஆர் யூ கிளியர் தாங்க? ஓகே, அடுத்தது தேர்ட் பேனல் பார்க்கலாமா, loss. So in this the third part of the diagram, the firm's cost curve is above the price level. இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல below the price level 10க்கு கீழே 8 இருக்குது, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12க்கு கீழே இது இருக்குது, 10க்கு மேலே 12 இருக்குது. ஓகேவா, above the price level. அப்போ இந்த இடத்துல ஈக்லிபிரியம் என்ன, எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி அப்படின்னு பார்த்தோமா. ஓகே, ஈக்லிபிரியம் பாயிண்ட்டு எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி. ஓகே, ஸோ if quantity sold 50 when prevailing price is experiences loss. ஓகே, இந்த இடத்துல ஆவரேஜ் காஸ்ட் செலவு வந்து ஆவரேஜ் ரெவன்யூவோட அதிகமாக இருக்குது. ஓகேவா, இப்போ பாரு டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்கோம், 50, ப்ரைஸ் வந்து 10. அப்போ 50 into 10 எவ்வளோ, 500. ஓகே, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, 50 units கொடுத்துருக்கோம், ஆனால் செலவு எவ்வளோ ஆயிருக்கு, 12 rupees செலவாயிருக்கு. ஓகேவா, அப்போ 50 into 12 எவ்வளோடா 600. அப்போ ஆவரேஜ் ரெவன்யூ எவ்வளோ, சாரி டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ 500 தான், ஆனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்,
600 செலவு பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு லாஸ் எவ்வளோடா 100. 2 into 50 லாஸ் எவ்வளோடா 100. ஆர் யூ கிளியர் தாங்க? ஸோ இதுதான் என்னது பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஷார்ட் ரனில் ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, எய்தர் அப்நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கலாம், நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா லாஸ் கிடைக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அடுத்தது பாரு, இதோட இது கொடுத்துருக்கான் பாரு. As profit is prevails in the market, new firms will enter the industry, thus increasing the supply of the product. This means a decline in the price of the product and increase the cost of production. So thus abnormal profit will be wide up, loss will be incurred. ஓகே, இந்த ஸ்டேஜில் பாருங்க தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அப்நார்மல் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்நார்மல் ப்ராஃபிட் ஒரு கிடைக்கிறப்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஒரு 10 யூனிட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 10 இண்டஸ்ட்ரி. ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியடில் அப்நார்மல் கிடைக்குது, அப்நார்மல் ப்ராஃபிட். அப்போ அதை பார்த்து மற்ற இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. சரியா? இப்போ 10 பேர் ஷேர் பண்ண இதை வந்து இப்போ 15 ஃபோம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரியா? அப்போ என்னது ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஓகே, செலவு, ரா மெட்டீரியலுக்கான செலவு, வேஜஸ்க்கான செலவு. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னாக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அப்நார்மல் ப்ராஃபிட் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்னாக ஆரம்பிக்கும், லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ லாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா when loss prevails in the market, the existing loss makes a firm will exist a industry, thus the decreasing the supply of the product. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 15 ஃபார்ம்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 15 ஃபார்ம்ஸில் ஒரு 3 ஃபார்ம் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ 3 ஃபார்ம் வந்து வெளியில் போயிட்டாங்க. சரியா? இப்போ சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் என்னாக ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ ப்ரைஸ் என்னாக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, செலவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ the loss will vanish. லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ப்ராஃபிட் என்ன ஆகும், எமர்ஜினா என்னது உருவாகிறது. ஓகே, ஸோ கான்சிக்வெண்ட் அப்பான் த என்ட்ரி ஆஃப் எக்ஸிஸ்ட் ஆஃப் நியூ ஃபோம் இன் டு த இண்டஸ்ட்ரி, ஃபோம் ஆல்வேஸ் ஏர்ன் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் இன் த லாங் ரன் ஆஸ் ஷோன் இன் த டயக்ராம். ஓகே, அப்போ ஷார்ட் பீரியடில் அப்போ என்ன ஆகும்டா, நிறையா ஃபோம் வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபோம் என்னாகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை குறைய ஆரம்பிக்கும். சப்ளை குறையிறதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் செலவு டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாக ஆரம்பிக்கும், ப்ராஃபிட் வந்து அரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்கடா, ஷார்ட் ரனில் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபோம்க்கு என்ன கிடைக்கலாம், நார்மல் ப்ராஃபிட், அப்நார்மல் ப்ராஃபிட், லாஸ் எது வேணாலும் கிடைக்கலாம். பட் நார்மல் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா they can earn the என்ன ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட். ஆர் யூ கிளியர் தாங்க?